और हम आपको सीधे लिए चल रहे हैं। इस वक्त आप देख रहे हैं प्रधानमंत्री नरेंद्र मोदी एग्जीबिशन का अवलोकन करते हुए। ये प्रधानमंत्री का, जैसा कि हमने आपको शुरू में बताया कि मिशन दक्षिण पर प्रधानमंत्री मौजूद हैं और unprecedented development. Our beloved Prime Minister, Shri Narendra Modi ji. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We extend a very warm welcome to our esteemed dignitaries as well. விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். Honorable Prime Minister sir, your steadfast commitment to building world-class infrastructure, your relentless pursuit of Sabka Saath, Sabka Vikas and Sabka Vishwas, and your eloquent articulation of a self-reliant and prosperous India inspire us all. Sir, we are truly privileged to have you here today to inaugurate projects worth over 4,400 crore rupees for the development of Tamil Nadu infrastructure. விழா தொடக்கமாக நாட்டுப்பண் மற்றும் அதனை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request everyone to kindly rise for the national anthem and it shall be followed by the state invocation song தமிழ்தாய் வாழ்த்து. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जाहे तब शुभ आशीष माहे गाहे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் மது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை வழங்கி நினைவு பரிசு வழங்கி மரியாதை செய்வார்கள். We request the Honorable Minister of State, Information and Broadcasting, Dr. L. Murugan ji, to present a traditional shawl and memento to our Honorable Prime Minister. With profound reverence and immense pleasure, we extend our heartfelt gesture. The commemorative memento, specially crafted, represents our gratitude.
அடுத்ததாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக மாண்புமிகு நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பொன்னாடை மற்றும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்வார்கள். We request the Honorable Minister for Highways, Minor Ports and PWD, Tamil Nadu Government, Shri E.V. Veluji, to present a shawl and a memento to our Honorable Prime Minister. நன்றி ஐயா. இப்போது மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். We now invite our Honorable Minister of State, Information and Broadcasting, Dr. L. Murugan ji, to deliver the welcome address. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வுல நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்பப்ப வர்றாங்களோ அப்பப்பெல்லாம் பல்வேறு நல்ல திட்டங்களை, வளர்ச்சி திட்டங்களை கொடுப்பது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே, மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய ஆளுநர் ஐயா ஆர்.என். ரவி அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளே, பொதுமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டின் மேல, தமிழ் மக்கள் மேல, தமிழ் மொழி மேல, தமிழ் கலாச்சாரத்தின் மேல அதிக பற்றில் வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறார். மலேசியாவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில், ஸ்ரீலங்காவில், இப்படி உலகம் முழுவதும் திருக்குறளை 35க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்த்ததோடு தமிழகத்தினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய இலக்கியங்கள், தமிழ் மொழி உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு இதுவரையிலும் நிதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு 5000 கோடி ரூபாய் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு கொடுத்திருக்கிறார். அவரை உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். நன்றி ஐயா. இன்று நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். 2157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மரக்காணம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலை 332A 4 வழிச்சாலை திட்டம், 1853 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரமக்குடி ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை 87 4 வழிச்சாலை திட்டம் ஆகியவற்றிற்கு அடிக்கல் நாட்டி நவீனமயமாக்கப்பட்ட 8 அம்ரித் ரயில் நிலையங்கள், கும்பகோணம், ஏற்காடு மற்றும் வேலூரில் புதிய FM ஒலிபரப்பு மையங்களை தொடங்கி வைத்து 378 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் 4வது ரயில் பாதையை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request the Honorable Prime Minister to now digitally unveil the plaques marking the laying of foundation stone, inauguration and dedication to the nation of various projects worth over 4,400 crore rupees.
பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் இந்தியாவின் உள்கட்டமைப்பு ஏற்பாடுகள் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி வருகின்றன. உலகத் தரம் வாய்ந்த ரயில் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்புகள் இணைப்பில் புரட்சியை ஏற்படுத்தி இதுவரை இல்லாத வேகத்திலும் அளவிலும் உலகளாவிய அளவுகோல்களை அமைத்துள்ளன. உலகத் தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு திட்டங்களால் மாநிலத்தின் இணைப்பு மற்றும் வளர்ச்சி பாதை மறுவரையறை செய்யப்பட்டு மாற்றத்தின் காற்று தமிழகத்தின் முழுவதும் வீசி வருகின்றது. विकसित भारत के सफर में तमिलनाडु का बहुत बड़ा रोल है। बीते दशक में तमिलनाडु के विकास के लिए 2014 से पहले की तुलना में 3 गुना ज्यादा पैसा सेंटर से दिया गया है. தமிழகத்திற்கு இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள். நமது மாண்புமிகு பாரத பிரதமர் 4400 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான 5 உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடக்கி வைத்து நாட்டுக்கு அர்ப்பணித்து அடிக்கல் நாட்டுகின்றார்கள். மரக்காணம் புதுச்சேரி பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்ற அடிக்கல் நாட்டப்படுகின்றது. இது புதுச்சேரி நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 40 முதல் 100 கிலோமீட்டராக அதிகரிக்கவும் உதவும். இதன் மூலம் பயண நேரம் 1 மணி நேரத்திலிருந்து வெறும் 30 நிமிடங்களாக குறைகிறது. கடலோர சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கின்றது. 3 பொருளாதார முனையங்களை இணைப்பதோடு ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா, ஒரு மீன் பிடி தொகுப்பு, ஒரு மருந்தக தொகுப்பு மற்றும் 2 சமூக முனையங்கள் அருள்மிகு மணக்குள விநாயகர் கோயில் மற்றும் பாரடைஸ் கடற்கரை ஆகியவற்றை இணைக்கின்றது. மேலும் முக்கிய 3 தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் 2 மாநில நெடுஞ்சாலைகளை இணைப்பதற்கான ஒரு முக்கிய சாலையாக அமைகின்றது. பரமக்குடி ராமநாதபுரம் பிரிவை 4 வழிச்சாலையாக மாற்றுவதன் மூலம் மதுரை, ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடி போன்ற புனித தலங்களுக்கு விரைவான பயணம் உறுதி செய்யப்படும். இந்த இடங்களுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான பயணத்தை உருவாக்கி தரும். மேலும் விவசாய மற்றும் கடல் சார்ந்த பொருட்கள் உள்நாட்டிலிருந்து புதிய சந்தைகளுக்கு வேகமாக கொண்டு செல்லப்படும். இது 5 பொருளாதார முனையங்கள், 2 மீன்பிடி தொகுப்புகள், ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம், ஒரு மிகப்பெரிய உணவு பூங்கா மற்றும் ஒரு ஜவுளி தொகுப்பினை இணைக்கும் திட்டமாக செயல்படுத்தப்படும். மறுசீரமைக்கப்பட்ட மொரப்பூர், பொள்ளாச்சி, பொம்மிடி, காரைக்குடி சந்திப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், திருவாரூர் சந்திப்பு மற்றும் மணப்பாறை ஆகிய 8 அம்ரித் ரயில் நிலையங்களுக்கான திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இது உள்ளூர் போக்குவரத்தில் புரட்சியை ஏற்படுத்த உள்ளது. இந்த நிலையங்களை பாரம்பரியத்துடன் கூடிய நவீன வசதிகள் உள்ளடக்கிய துடிப்பான நகரங்களாக மாற்றுகின்றது. தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படும் திட்டம். சென்னை கடற்கரை மற்றும் சென்னை எழும்பூர் நிலையங்களுக்கு இடையே புதிய 4வது பாதை. இந்த புதிய பாதை சென்னையின் பொருளாதாரத்திற்கு இன்றியமையாத திட்டமாகும். மேலும் நெரிசலை குறைத்து நீண்ட தூர ரயில்கள் மற்றும் சரக்குகளின் தடையற்ற இயக்கம் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான புதிய வழிகள் ஏற்படும். தமிழ்நாட்டில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் என 3 இடங்களில் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்கள் திறக்கப்படுகின்றன. இவை 15 மாவட்டங்களுக்கு 24 மணி நேர பண்பலை ஒலிபரப்பை உறுதி செய்யும். இது 18,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியதாக இருக்கும். இதனால் 30 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் தமிழ்நாடு முன்னேற்றத்தின் கலங்கரை விளக்கமாக மாறி வருகிறது. இது வளர்ச்சியடைந்த தமிழ்நாடு மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக வழிவகுக்கும். தற்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த நவீனமயமாக்கப்பட்ட 8 அம்ரித் ரயில் நிலையங்களை காணொளி காட்சி வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We are now watching live the 8 renewed Amrit stations via video conferencing which were inaugurated by our Honorable Prime Minister just now. நம் இந்திய நாட்டின் முன்னேற்றத்தின் வழிகாட்டி, மாற்றத்தின் தலைவர், இந்தியாவின் மாண்புமிகு பிரதமர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம். It's a moment of pride to listen to our leader of transformation, the guiding force of development and nation building. We now request you, sir, to share your insights with us. Ladies and gentlemen, Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji.
Sri R.N. Ravi, L. Murugan, Edapadi K. Palaniswamy, Nayanar Nagendran, E.V. Velu, and my dear brothers and sisters of Tamil Nadu. Vanakkam. I feel honored to be in the sacred and historic city of Madurai. I bow to Meenakshi Amman and Bhagavan Sundareshwar. Today's event marks a proud chapter in Tamil Nadu's development journey. We have laid foundation stones, inaugurated and dedicated to the nation projects worth over 4,400 crore rupees. These projects will transform connectivity, boost the economy, create jobs, and transform lakhs of people's lives. Better roads for farmers to reach markets, easier travel for pilgrims and tourists, faster transport for businesses. Building high-quality infrastructure is about empowering people. தமிழ்நாட்டின் என் சகோதர சகோதரிகளே வணக்கம். புனித மதுரை மாநகரான இந்த பழமையான நகரிலே வருவதை நான் பெரும் கௌரவமாக உணர்கின்றேன். மீனாட்சி அம்மைக்கும் ஐயன் சுந்தரேஸ்வரனுக்கும் நான் தலை வணங்குகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தின் பெருமிதமான அத்தியாயம் இன்று. நாம் 4400 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி சிலவற்றை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணம் செய்திருக்கின்றோம். இந்த திட்டங்கள் இணைப்பு திறனை மாற்றியமைத்து நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்தி பல லட்சம் மக்களின் வாழ்க்கையை உருமாற்றக்கூடிய வகையிலே வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். சந்தைகளை சென்றடைய விவசாயிகளுக்கு மேம்பட்ட சாலைகள், சுற்றுலா பயணிகளும் புனித யாத்திரை மேற்கொள்வோருக்கும் சுலபமான பயணம், வர்த்தகத்துக்கு உகந்த வேகமான போக்குவரத்து, அந்த வகையில் உயர்தர கட்டமைப்புகளை உருவாக்குவது என்பது மக்களுக்கு அதிகார பங்களிப்பை அமைத்து தருவது என்று பொருள். Friends, over the past 12 years, the government of India has made huge investments in Tamil Nadu's highway network. Over 4,000 kilometers of highways have been built here since 2014. Today, I am happy to lay the foundation stone for two major national highway projects. First, the four-laning of the Marakkanam-Puducherry sanction, with an investment of over 2,100 crore rupees. This will strengthen coastal tourism, trade, and economy in the both Tamil Nadu and Puducherry. Second, the four-laning of the Parampudi-Ramanathapuram stretch. In this project, we are investing over 1,800 crore rupees. It will significantly enhance access to places like Rameshwaram and Dhanushkodi. This ensures ease of travel for pilgrims and smoother movement of agricultural produce and marine products. நண்பர்களே, கடந்த 12 ஆண்டுகளாகவே இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டின் நெடுஞ்சாலை வலைப்பின்னலில் மகத்தான முதலீடுகளை செய்து வந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு முதல் 4000 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமான அளவிலே
நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. 2 பெரிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டிருப்பதிலே நான் பேருவகை அடைகின்றேன். முதலாவதாக மரக்காணம் புதுச்சேரி பிரிவிலே 2100 கோடி ரூபாய் முதலீட்டில் 4 வழிச்சாலை திட்டம். இது தமிழ்நாடு புதுச்சேரியின் கரைப்பகுதியின் சுற்றுலாத்துறை, வர்த்தகம், பொருளாதாரத்தை பலப்படுத்தும். அடுத்ததாக பரமக்குடி ராமநாதபுரம் பாதையை 4 வழி பாதையாக மாற்றுதல். இந்த திட்டத்தில் நாங்கள் 1800 கோடி ரூபாயை முதலீடு செய்ய இருக்கின்றோம். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ஆகிய இடங்களை சென்றடைவதை கணிசமாக இது மேம்படுத்துகின்றது. மேலும் இதனால் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு சுலபத்தன்மை அளிப்பதோடு வேளாண் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களின் போக்குவரத்தையும் இது மேம்படுத்தும். Friends, over the last decade, Indian Railways has undergone a historic transformation. It is emerging as a modern, efficient and people-centric transport system. This transformation is particularly visible in Tamil Nadu. The railway budget allocation for Tamil Nadu has increased nearly 9-fold since our government came in. During 2009 to 2014, the average yearly railway allocation was 880 crore rupees. 880 crore rupees. In 2026-27, the allocation has increased to 7,600 crore rupees. In Tamil Nadu, more than 1,300 kilometers of new tracks have been laid. 97% electrification has been achieved. Hundreds of flyovers and underpasses have improved the safety and efficiency. Last year, I had the privilege of inaugurating the new Pamban Bridge in Tamil Nadu. It is India's first vertical lift sea bridge, a symbol of engineering excellence. This bridge in itself has become a major tourist attraction in Tamil Nadu. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டிலே இந்திய ரயில்வே துறை சரித்திரபூர்வமான ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கின்றது. இது நவீன, திறன்மிகு, மக்கள் சார்ந்த போக்குவரத்து முறையாக உருமாறி இருக்கின்றது. இந்த மாற்றம் குறிப்பாக தமிழ்நாட்டில் நன்றாக புலப்படுகின்றது. ரயில்வே வரவு செலவு திட்டத்திலே தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு எங்கள் அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 9 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. 2009 முதல் 2014 ஆண்டுகள் வரையிலான வருடாந்திர ரயில்வே நிதி ஒதுக்கீடு வெறும் 880 கோடி ரூபாயாக மட்டுமே இருந்தது. 2026-27 ஆண்டிலே இது 7600 கோடி ரூபாயாக அதிகரித்திருக்கின்றது. தமிழ்நாட்டிலே 1300 கிலோமீட்டருக்கும் அதிகமான புதிய ரயில் தடங்கள் போடப்பட்டிருக்கின்றன. 97% மின்மயமாக்கல் எட்டப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் வகையிலே நூற்றுக்கணக்கான மேம்பாலங்களும் சுரங்கப் பாதைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த ஆண்டுதான் தமிழ்நாட்டிலே புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அருமை சொந்தங்களே,
இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் என்ற வகையிலே பொறியியல் சிறப்புத்தன்மைக்கு இது ஒரு அடையாளமாகும். இந்த பாலம் மட்டுமே கூட தமிழ்நாட்டில் சுற்றுலா பயணிகளை பெரிய அளவில் ஈர்க்கும் விஷயமாக இருக்கின்றது. Friends, right now 9 Vande Bharat trains and 9 Amrit Bharat trains are benefiting the people of Tamil Nadu. The coaches of such high-speed trains are being manufactured at the Integral Coach Factory in Chennai. It is a matter of pride that our vision of Make in India is boosting self-reliance and creating jobs for our youth. Under the Amrit Bharat Station Scheme, 77 railway stations are being modernized. This station blend comfort, accessibility, and local identity. Today, we are inaugurating 8 redeveloped stations across Tamil Nadu. The dedication of the Chennai Beach, Chennai Egmore 4th line will benefit thousands of daily commuters in Chennai. I am also pleased to inaugurate Akashvani's new FM relay transmitters in Kumbakonam, Yerkad, and Vellore. These radio stations will be dedicated to your service from today. நண்பர்களே, இப்போது 9 வந்தே பாரத் ரயில்களும் 9 அம்ரித் பாரத் ரயில்களும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றன. இத்தகைய அதிவிரைவு ரயில்களுக்கான ரயில் பெட்டிகளை சென்னையில் இருக்கும் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை தயாரிக்கின்றது. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் பற்றிய நம்முடைய தொலைநோக்கு தற்சார்பினை ஊக்கப்படுத்தி நமது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்துவது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விஷயம். அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின்படி 77 ரயில் நிலையங்கள் நவீனப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையங்கள் சௌகரியம், அணுகல் தன்மை மற்றும் உள்ளூர் அடையாளத்தை இசைவாய் ஒன்றிணைக்கின்றன. இன்று தமிழ்நாடெங்கிலும் நாம் 8 புனரமைக்கப்பட்ட நிலையங்களை தொடக்கி வைத்திருக்கின்றோம். சென்னை கடற்கரை, சென்னை எழும்பூர் 4வது தடம் காரணமாக சென்னையின் தினசரி பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு இது ஆதரவாக இருக்கும். கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகிய இடங்களிலே ஆகாசவாணியின் புதிய பண்பலை அஞ்சல் நிலையங்களை தொடக்கி வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வானொலி அஞ்சல் நிலையங்கள் இன்று முதல் உங்கள் சேவையில் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. Friends, infrastructure funding to Tamil Nadu has now tripled compared to the previous decade, and the budget of 2026 continues the trend with a strong focus on Tamil Nadu. In this budget, we have proposed Bengaluru, Chennai and Chennai-Hyderabad bullet train corridors. They will revolutionize the economy of this whole region. The budget positions Tamil Nadu as part of the rare earth corridors. Rare earth corridors will promote advanced manufacturing, research and technology development.
நண்பர்களே, தமிழ்நாட்டிற்கு உள்கட்டமைப்புக்கான நிதி ஒதுக்கீடு கடந்த 10 ஆண்டுகளோடு ஒப்பு நோக்குகையிலே 3 மடங்காகி இருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது தமிழ்நாட்டின் மீது தனது பலமான கவனத்தை செலுத்துவதன் வாயிலாக இந்த போக்கினை தொடர்கிறது. இந்த வரவு செலவு திட்டத்திலே பெங்களூரு சென்னை மற்றும் சென்னை ஹைதராபாத்துக்கான புல்லட் ரயில் காரிடார் இடைவழிகளை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். இவை இந்த பகுதியின் பொருளாதாரம் முழுவதையுமே புரட்சிகரமானதாக ஆக்கும். அரிய வகை கனிம வளம் கொண்ட இடைவழிகளின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டினை இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை நிலைநிறுத்துகின்றது. அரிய வகை கனிம வள இடைவழிகள் உயர்தர தயாரிப்பு, ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மேம்படுத்துகின்றன. Friends, Tamil Nadu has a rich history and heritage. Historic sites such as Adi Chanallur will be developed into global heritage destinations. Eco-tourism initiatives around Lake Pulicat and Podigai Malai will create new job opportunities while preserving natural ecosystem. Across the nation, around 200 industrial clusters will be identified and supported to boost manufacturing. We all know that Tamil Nadu is home to many industries, and therefore this scheme will benefit the youth here. நண்பர்களே, தமிழ்நாடு வளமான வரலாறு மற்றும் மரபுக்கு சொந்தமான மாநிலம். ஆதிச்சநல்லூர் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் உலகளாவிய மரபுசார் இடங்களாக மேம்படுத்தப்படும். புலிகாட் ஏரி, பொதிகை மலை போன்ற இடங்களை சுற்றி சுற்றுச்சூழல் சுற்றுலா முன்னெடுப்புகள் புதிய வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும். அதே வேளையிலே இயற்கையான சூழல் அமைப்புகளை பாதுகாக்கவும் உதவும். தேசமெங்கிலும் சுமார் 200 தொழில்துறை தொகுப்புகள் இனம் காணப்பட்டு தயாரிப்பினை ஊக்கப்படுத்தும் வகையிலே ஆதரிக்கப்படும். தமிழ்நாட்டிலே பல தொழிற்சாலைகள் இருக்கின்றன என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஆகையால் இந்த திட்டம் இங்கே இருக்கும் இளைஞர்களுக்கு பேருதவியாக இருக்கும். Friends, every Indian is inspired to build a developed nation by 2047. Tamil Nadu will play a decisive role in shaping the nation's destiny. Our collective goal is a developed Tamil Nadu for developed India. The Centre remains fully committed to enabling inclusive development and the state's progress. Nandri. நண்பர்களே, 2047ஆம் ஆண்டிற்குள்ளாக வளர்ச்சி அடைந்த தேசத்தை உருவாக்க வேண்டும் என்ற உணர்வினால் ஒவ்வொரு இந்தியரும் உந்தப்பட்டிருக்கின்றார்கள். தேசத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தமிழ்நாடு தனது தீர்மானமான பங்கினை கண்டிப்பாக ஆற்றும். நம் அனைவரின் ஒட்டுமொத்த இலக்கும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க, நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அமைத்தளிப்பதிலும் மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்வதிலும் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வருகின்றது. நன்றி.
Thank you, sir. We extend our deepest gratitude to our beloved Prime Minister, Shri Narendra Modi ji, for leading us into a new era of progress and building the new India. Our sincere thanks to all dignitaries, officials, guests and audience. இந்த வரலாற்று நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு तो आप देख रहे थे सीधा प्रसारण तमिलनाडु के मदुरई से, जहां प्रधानमंत्री नरेंद्र मोदी ने 4400 करोड़ रुपए से अधिक की विकास परियोजनाओं का शिलान्यास और लोकार्पण किया। और इस दौरान उन्होंने तमिलनाडु के विकास का किस तरह से केंद्र सरकार उसमें भागीदार बन रही है उसका एक बड़ा खाका खींचा। उन्होंने बताया कि किस तरह से रेल की और रोड की तमाम जो परियोजनाएं हैं वो लगातार केंद्र सरकार की ओर से दी जा रही हैं। और अगर प्रधानमंत्री के संबोधन की बड़ी बातें हम देखें तो प्रधानमंत्री ने कहा कि तमिलनाडु में विकास परियोजनाओं से अर्थव्यवस्था को बढ़ावा मिल रहा है और जो अभी जो परियोजनाएं हैं उससे और बढ़ावा मिलेगा। प्रधानमंत्री ने साफ तौर पर बताया कि सरकार ने तमिलनाडु में हाईवे प्रोजेक्ट पर काफ़ी निवेश किया है। प्रधानमंत्री ने अपने संबोधन में कहा कि रेलवे स्टेशंस का आधुनिकीकरण किया जा रहा है और इसी के तहत तमिलनाडु के लिए रेलवे बजट में 9 गुना की वृद्धि हुई है 2026 में। अगर इसकी तुलना 2009 से 2014 की जाए तो नया पंबन पुल जो है उत्कृष्ट इंजीनियरिंग का प्रतीक है और ये आज के समय में तमाम पर्यटकों को आकर्षित कर रहा है। उन्होंने कहा कि तमिलनाडु का विकास करना हमारा लक्ष्य है और उसके लिए हम लगातार काम कर रहे हैं, इसके लिए प्रतिबद्ध हैं। प्रधानमंत्री ने कहा कि तमिलनाडु का समृद्ध इतिहास और विरासत है और इसमें टूरिज्म को संस्थागत तरीके से बढ़ावा दिया जा रहा है। इससे रोजगार मिलेगा, क्षेत्र का विकास होगा, खासतौर पर युवाओं को लाभ मिलेगा। उन्होंने कहा कि 2047 में विकसित भारत बनाने में तमिलनाडु की प्रमुख भूमिका होगी, तमिलनाडु का विकास होगा और देश विकसित होगा। उन्होंने बताया कि किस तरह से तमिलनाडु में रेलवे की जो विशेष तौर पर परियोजनाएं हैं उनमें बजट में 9 गुना की वृद्धि की गई है। 97% जो रेलवे लाइंस हैं वो उनका इलेक्ट्रिफिकेशन हो चुका है। और जैसा कि हमने आपको बताया कि पंबन ब्रिज का उन्होंने उल्लेख किया और बताया कि वहाँ पर अभी ऑलरेडी कितना टूरिस्ट अट्रैक्शन वो उस पंबन ब्रिज की वजह से हो रहा है। तो फिलहाल यहाँ रुकेंगे छोटे से ब्रेक के लिए, कहीं मत जाइएगा, जल्द हाजिर होंगे।